First, I am Subramanya Bharati. I am coming from Vikramasinghapuram, the district of Tirunelveli. எங்கள் ஊர்லலாம் நீங்கள் 10ஆம் வகுப்பு படித்து முடிச்சிங்கனாலே பசங்களை வந்து வேலைக்கு கூட்டு போய் பழக்குவாங்க. நான் எடுத்தது வந்து இந்திய அளவில் 778வது ரேங்க்கு. எதிர்பார்க்காத ஒன்று தான், நம்ம இவ்வளோ சீக்கிரம் அச்சீவ் பண்ணுவோம்னு தெரியாது. கல்வியால் மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியுங்கிறது எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சனால தான் கல்வியை தேர்ந்தெடுத்தோம். இல்லைன்னா சாதாரணமாக 12ஆம் கிளாஸ் படிச்சுட்டு அவங்க அப்பா கூட வேலைக்கு போனால் அவனுக்கும் அதே சம்பளம் கொடுத்துருப்பாங்க. பெரிய திருப்தி, அதாவது சொல்லும்போது அளவு உடந்த மகிழ்ச்சியில் இருக்கேன். நான் இப்போ என் வாழ்க்கையில் அடைய முடியாத இன்பத்தை நான் அடைஞ்சிருக்கேன். தந்தை செங்கல் சூளையில் வேலை பார்க்கும் கூலி தொழிலாளி. தாய் தையல் இயந்திரத்தில் துணி தைத்து குடும்பத்தை காப்பாற்றியவர். ஆனால் இவர்கள் மகன் சுப்பிரமணிய பாரதி யுபிஎஸ்சி குடிமைப்பணிக்கான IAS தேர்வில் வெற்றி பெற்றுள்ளார். நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே உள்ள விக்ரமசிங்கபுரத்தை சேர்ந்த சுப்பிரமணிய பாரதிக்கு 22 வயது தான் ஆகிறது. அரசு உதவி பெறும் பள்ளியில் தமிழ்வழி கல்வியில் பயின்ற இவர் தனது முதல் முயற்சியிலேயே யுபிஎஸ்சி குடிமைப்பணி தேர்வில் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளார். எனக்கு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எழுதணும் அப்படிங்கிற ஆசை வந்து 12ஆம் கிளாஸ் படிக்கும்போது தான் வந்துச்சு. எங்கள் ஊரில் வந்து யூபிஎஸ்சிக்கு ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சவங்களே பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க. அப்போது நான் என் காம்படிட்டர்ஸ் யாருன்னே தெரியாமல் நான் காம்படிஷனில் இறங்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது காம்படிட்டர்ஸ் எல்லாமே இந்தியாவோட பெரிய பெரிய ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து வர்றவங்க, ஐஐடி பசங்க, எய்ம்ஸில் படித்தவங்க. அது மட்டும் இல்லாமல் அது போக டெல்லியில் பல கோடிகளை செலவு பண்ணி படிக்கிறாங்க யூபிஎஸ்சிக்காக தெரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் பயம் இருந்தது மனசில். நம்ம வந்து எந்த ஒரு ஆயுதமே இல்லாமல் போர்க்காலத்துக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனால் பின்னாடி வந்து நான் முதல் ஸ்கீம் வந்தவொடனே அது மொத்தமாக மாறிடுச்சு. தந்தை மாரியப்பன் 5ஆம் வகுப்பு வரை மட்டும்தான் படித்துள்ளார். தாய் சரஸ்வதி 8ஆம் வகுப்பு வரை படித்துள்ளார். ஆனால் இவர்கள் இருவரும் தங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையை சுப்பிரமணிய பாரதியின் கல்வியில் முதலீடு செய்து படிக்க வைத்துள்ளனர். நான் வீக்கப்புறத்துலேருந்து டெய்லி இங்கே வந்து செங்கமால் வேலை பார்த்துட்டு போவேன். ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபாய் கணக்கு பண்ணி 600 கணக்கு பண்ணி செங்கமாலில் வேலை பார்ப்போம். மழை காலங்களில் கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்கும். இந்த கல்லை அறுக்க வேண்டியது, ஒதுக்க வேண்டியது, அந்த மாதிரி சம்பளம் டெய்லி ஓனர் எங்களுக்கு டெய்லி தந்துடுவார். டெய்லி அதை வச்சு நாங்கள் குடும்பத்தை ரன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். யூபிஎஸ்சினா அந்த ஐஏஎஸ் தேர்வுன்னு சொல்லுவாங்க, அது கேள்விப்பட்டிருக்கேன். ஐஏஎஸ் தேர்வு யூபிஎஸ்சி பாஸ் ஆகிட்டான்னு சொன்ன உடனே எனக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி. என்ன செய்கிறேன்னு தெரியல. ஃபோன் வந்தது, ஃபோன் வந்து செங்கல் எடுத்துக்கிட்டு தான் இருந்தேன். திடீர்னு நம்ம வாழ்க்கையுடைய தலைமுறையே மாறின மாதிரி எனக்கு அளவற்ற மகிழ்ச்சி. நான் தான் உறவினர் எல்லோரும் ஃபோன் போட்டு அன்றைக்கி எல்லாத்தையும் ஃபோன் போட்டு பேசியிருக்கேன். அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது சொல்ல சொல்ல. எங்கள் வீட்டில் ஆடம்பர பொருள் எதுவுமே இருக்காது. பார்த்துருப்பீங்க, அம்மாவுக்குள்ளே தான் இருக்கும். எதுவுமே இருக்க, ஒரு ஃப்ரிட்ஜ் முதல் எதுவுமே வாங்க மாட்டோம். அந்த பணம் வச்சு தான் இப்போ நான் படிக்க வச்சுக்கணும்னு சொல்லலாம். கல்வியால் மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியுங்கிறது எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சனால தான் கல்வியை தேர்ந்தெடுத்தோம். இல்லைன்னா சாதாரணமாக 12ஆம் கிளாஸ் படிச்சுட்டு அவங்க அப்பா கூட வேலைக்கு போனால் அவனுக்கும் அதே சம்பளம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் இல்லை, நம்ம வாழ்க்கை இது மாறணும், அடுத்த தலைமுறை மாறணும். எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு படித்தது 8ஆம் கிளாஸ் நான் தான் படித்தேன். அதுக்கப்புறம் அவன் படித்தது காலேஜ் போனது பாரதி தான் போனான். அது மாதிரி நான் கஷ்டப்பட்டு கொண்டு வந்துட்டோம் சார். அதான் வருமானம் எப்போவுமே பொருளாதாரம் வந்து ஒரு பிரச்சனை கிடையாது. கல்வியை வச்சு யாருனாலும் எப்படினாலும் வசதி வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம். தற்போது வேறு வீட்டிற்கு குடிபெயர்ந்தாலும் ஒரு சிறிய அறை மற்றும் ஒரு சமையலறை இதுதான் இவர்களின் இருப்பிடமாக இருந்தது. ஒற்றை அறையில் குடும்ப உறுப்பினர்கள் உறங்க சமையலறையை தனது வகுப்பறையாக்கி IAS கனவிற்கு மெருகேற்றியுள்ளார். நான் வந்து முழுவதுமாக 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் வழியில் தான் படித்தேன். நிறைய பேர் கேட்டாங்க, நல்லா படிக்கிறானே பையன், ஏன் இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்க்க வேண்டியதானே, தமிழ் மீடியத்தில் ஏன் சேர்க்குறீங்கன்னு கேட்டாங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க, அவனை சுப்பிரமணிய பாரதி நான் பேர் வச்சுருக்கேன், அவன் தமிழ் வழியில் தான் படிப்பான், தாய்மொழியில் படிக்கிற கல்வி தான் நான் கடைசி வரைக்கும் கூட நிற்கும், புரிஞ்சு படிக்க முடியும், அவன் ஆங்கிலத்தில் வந்து அதுலேயும் பின்தங்கி இருக்க மாட்டான், ஆங்கில வழியில் படித்த பசங்களை விட அவன் அழகாக ஆங்கிலம் பேசுவான் அப்படின்னு எங்கள் அம்மா நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுவும் என் மனசில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிஞ்சிருந்துச்சு. அந்த மித்தையும் நான் உடைக்கணும் அப்படின்னு எனக்கு சின்ன வயசுலேருந்தே அது ஒரு ஆர்வத்தை கொடுத்துச்சு. மெயின்ஸ் அப்பவுமே சில நேரம் ஸ்டார்டிங்கில் ரொம்ப பயமாக இருந்துச்சு. நைட்லாம் முந்தின நாள் தூக்கமே வரல. என்ன செய்ய போகிறோம், நம்மளோட ஒரு மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், ஏன்னா நிறைய வாய்கள் வந்து காத்திருந்துச்சு. எனக்கு முன்னாடியே தெரியும் இப்படி தான் ஆகும்னு சொல்கிறதுக்கு. அதனால் அதை பற்றியில் ஒரு ப்ரெஷரும் இருந்துச்சு. ஆனால் அம்மா சொன்னாங்க, சரி பிரச்சனை இல்லை, இந்த வருஷம் முடியலனா கூட அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. இவ்வளோ கஷ்டம் இருந்தும் அம்மா வந்து இப்படி சொன்னது வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு. எனது கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டத்தின் தொடக்க நாள் இது. தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் திட்டம் சுப்பிரமணிய பாரதிக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்துள்ளது. நான் முதல்வன் திட்டம் மூலமாக யுபிஎஸ்சி குடிமைப்பணி தேர்வுக்கு பயிற்சி எடுக்க ஒவ்வொரு மாதமும் 7500 ரூபாய் தமிழ்நாடு அரசு வழங்கியுள்ளது. யுபிஎஸ்சி முதல்நிலை தேர்வில் வெற்றி பெற்ற பின் 25000 ரூபாயும், யுபிஎஸ்சி முதற்கட்ட தேர்வில் வெற்றியடைந்த பின் 50000 ரூபாயும் வழங்கப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் DAV, மனிதநேய அறக்கட்டளை உள்ளிட்ட அமைப்புகளும் உதவியுள்ளன.
நான் 3rd இயர் படிக்கும்போது தான் தமிழக அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வந்து நான் முதல்வன் UPSC ஸ்காலர்ஷிப் ஸ்கீமை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அது வந்து எனக்கு லைஃப்பில் வந்து மிகப்பெரிய ஒரு ஹோப்பை கொடுத்துச்சு. ஏன்னா இப்போ சென்னையோ டெல்லியோ நிறைய பேர் UPSC எக்ஸாம் எழுதணுன்னாலே அங்கே தான் போவாங்க. அங்கே வந்து இருக்கிற கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டில் பல லட்சங்களை செலவு பண்ணுவாங்க. அது போக அவங்க தங்குற இடம், சாப்பாடு எல்லாம் சேர்த்து பல லட்சங்கள் செலவாகும். எங்கள் குடும்பத்தினால அவ்வளோ கொடுக்க முடியுமான சத்தியமாக வாய்ப்பே இல்லை. பெற்றோர்களின் ஆதரவும் சுப்பிரமணிய பாரதியின் விடாமுயற்சியும் தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் திட்டமும் இந்த குடும்பத்தின் எதிர்காலத்தையே மாற்றியுள்ளது. நம்மள மாதிரி கொஞ்சம் பின்தங்கிய குடும்பங்கள்ல இருந்து இந்த மாதிரியான பொறுப்புள்ள ஒரு அதிகாரத்திற்கு போகிறது வந்து மிக மிக முக்கியம். ஏன்னா நம்மளுடைய முன்னேற்றம்ங்கிறது நம்மளுடைய தனிப்பட்ட குடும்பத்துடைய முன்னேற்றம் மட்டும் கிடையாது, நம்முடைய சமுதாயத்துடைய முன்னேற்றம். எங்கள் அப்பா வந்து இதுக்கு மேலே நீங்கள் வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லணும். எங்கள் அம்மா வந்து வீட்டில் நிம்மதியாக உட்காரணும். அவங்களுக்கு வந்து நினச்ச மாதிரியான சாப்பாடு எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கணும். என் தம்பிக்கு வந்து எனக்கு கிடைக்காத நல்ல குவாலிட்டியான எஜுகேஷன் எல்லாம் அவனுக்கு கிடைக்கணும். இதுதான் என்னுடைய சின்ன சின்ன ஆசைகள். அதான் சொல்லுவேன், அது எப்படி நான் இன்னும் கனவாக தான் நினச்சிட்டு இருக்கேன். அதனால் என்னால் இது பண்ண முடியல. கனவுல நினச்சதுலாம் நடந்துகிட்டே வர மாதிரி அப்படி ஒரு இது இருந்திருக்கு. பெரிய திருப்தி, அதாவது சொல்லும்போது அளவு கடந்த மகிழ்ச்சியில் இருக்கேன். நான் இப்போ என் வாழ்க்கையில் அடைய முடியாத இன்பத்தை நான் அடைஞ்சிருக்கேன்.